அன்பார்ந்த சமூக வலைதள வாசக பெருமக்களே மற்றும் நிபுணர்களே, அனைவருக்கும் வணக்கம். இதோ என் அருகில் வரும் கணக்குகளை பாருங்கள். அதாவது 5000 ரூபாய் பரிசு போட்டியாக தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி மக்கள் வாழும் இடத்தில் நான் ஜெயிச்சு காட்டியிருக்கிறேன். அதனால் அதே போட்டியை சமூக வலைதளங்களில் ரூபாய் 2 லட்சம் பரிசு தொகையாக அறிவித்துள்ளேன். அதாவது முதல் நபராக ஜெயிப்பவர்களுக்கு நான் 2 லட்சம் பரிசு தொகை வழங்க தயாராக உள்ளேன். அதுவும் தமிழக அரசு முன்னணியில் நான் வழங்க தயாராக உள்ளேன். புரிந்து கொண்டீர்களா? அதேபோல் மீண்டும் நான் ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல வருகிறேன். நன்றாக கவனியுங்கள். அதாவது 2008ஆம் ஆண்டிலிருந்து 5000 ரூபாய் பரிசு போட்டியாக பல பத்திரிகைகளில் அறிவித்துள்ளேன். அதனால் மீண்டும் எனக்கு அதிக ஆர்வம் எழுந்தது. அதனால் இப்போது நான் 1000க்கு 1000 கட்டம், லட்சத்துக்கு லட்சம் கட்டம், கோடிக்கு கோடி கட்டங்களில் எழுத்துக்கள் மூலமும் எண்கள் மூலமும் வரைந்து நான் கணக்குகளை கண்டுபிடித்துள்ளேன். அதேபோல் நீங்களும் இந்த கணக்கை கண்டறியலாம். அதாவது முயற்சி பண்ணினால் முடியாதது எதுவும் கிடையாது. அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த போட்டியில் இறங்கி கண்டறியலாம். பரிசு தொகையை முதல் நபராக தமிழக அரசு முன்னணியில் பெற்றுக்கொள்ளலாம். நான் அந்த பணத்தை வழங்க தயாராக உள்ளேன். புரிந்து கொண்டீர்களா? அதேபோல் மீண்டும் ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல வருகிறேன். கவனியுங்கள். அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு கணக்குகளையும் நான் அறிவித்துள்ளேன். அதேபோல் இப்போ நன்றாக எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால் நன்றாக கவனியுங்கள். அதாவது நம்ம வீட்டில் இப்போ சாப்பாடு ஆக்குறோம். அதாவது சாப்பாடு வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கும்போது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம், மிஞ்சினா 2 சோறோ 3 சோறோ தான் பதம். அதுக்கு மேலே பதம் பார்த்தா எல்லா சோறையும் பதம் பார்த்தோம்னா அது சாப்பாடே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் அது வடித்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுபோல தான் இந்த கணக்கு. அதாவது எப்படி சொல்ல வருகிறேன் என்றால், ஏதோ 1 2 3 4 இவ்வளோ தான் எடுத்துக்காட்டு கணக்கெலாம் சொல்ல முடியும். இதற்கு மேலே நான் சொன்னேன்னா அந்த உழைப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். புரிந்து கொண்டீர்களா? அதேபோல் நான் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு கணக்கு தான் நான் சொல்ல முடியும். அதனால் இப்போது மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை சொல்ல வருகிறேன். நன்றாக கவனிங்கள். அதாவது இது எதுக்காக எடுத்துக்காட்டு கணக்கு நான் சொல்ல வர்றேன் என்றால், நீங்கள் 1000க்கு 1000 கட்டங்கள் வரைந்து, லட்சத்துக்கு லட்சம் கட்டங்கள் வரைந்து, கோடிக்கு கோடி கட்டங்கள் வரைந்து நீங்களே இதை கண்டறியலாம். அதில் எழுத்துக்கள் மூலமும் வரைந்து, எண்கள் மூலமும் வரைந்து நீங்கள் கண்டறியலாம். அதுவும் ஒரு முறை பயன்படுத்திய இலக்கண்ணை மறுமுறை பயன்படுத்தாமல் நேருக்கு நேர் வர முடியும். எப்படி கூட்டினாலும் வர முடியும். எழுத்துக்கள் மூலமும் வர முடியும். கண்டறிய வேண்டும். அதுதான் இந்த கணக்கில் மெயின் விஷயமே. இப்போ பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே 2 கோடி கொடுத்த வர்ற மாதிரி நான் சொல்ல வருகிறேன். அதாவது ஒரு முறை பயன்படுத்திய இலக்கண்ணை மறுமுறை பயன்படுத்தாமல் சொல்ல வருகிறேன். மூளைக்கு மூளையும் நேருக்கு நேராகவும் குறுக்கு நெடுக்காகவும்
எப்படி கூட்டினாலும் இந்த திசைவெளி கணக்கில் நான் சொல்ல வருகிறேன். அதுவும் ஒரு டம்மி எடுத்துக்காட்டு தான். அதனால் நீங்கள் இதை எப்படி வேண்டுமானாலும் முயற்சி செய்து நீங்கள் இதை கண்டறியலாம். அதாவது மூளைக்கு தான் வேலை, இவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் என்று. அதில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? இப்போ பாருங்கள், இந்த கணக்கை எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வருகிறேன். கூட்டுத்தொகை 2 கோடி வரும். பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே நான் சொல்ல வர்றேன். இந்த கட்டத்தையெல்லாம் நன்றாக பாருங்கள். பார்த்து கொண்டீர்களா? இதில் நீங்கள் ஒவ்வொரு வரிசைக்கும் கூட்டுத்தொகை ஒரே மாதிரி இலக்க எண்களாக வரும்படி கண்டறிய வேண்டும். அதாவது 10 இலக்கங்களை கொண்ட எண்களை நான் ஒரு முறை கூட்டினால் அதே மாதிரி தான் அனைத்து வரிசைகளுக்கும் வர வேண்டும். நான் சொல்லும் அனைத்து கேள்விகளுக்கும் அதே எண் தான் கூட்டுத்தொகை வர வேண்டும். இதில் மெயின் விஷயம், ஒரு முறை பயன்படுத்திய இலக்கெண்ணை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. இதுவே தான் விதிமுறையில் முக்கியம். இப்போ பாருங்கள், இதே கட்டத்தில் 2 கோடி கூட்டுத்தொகை வரும்படி நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன். பாருங்கள், இப்போ போடுறேன்.
இதோ நன்றாக பாருங்கள். இப்போது 2 கோடி கூட்டுத்தொகை வரும்படி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதோ பாருங்கள். பார்த்து கொண்டீர்களா? இப்போது நான் 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த போட்டியை அறிவித்துள்ளேன். இதுவரையே என்னால் முடியும் என்று தமிழக அரசு முன்னணியில் யாரும் வரவில்லை. நான் முதல் நபருக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்க நான் தயாராக உள்ளேன். அப்படி இருக்கும்போது யாருமே முன் வரவில்லை. அப்போது என்ன காரணம்? சோம்பேறியாக இருப்பது தான் காரணம். அதே போல் இப்போ இந்த கணக்குக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ பாருங்கள், நேருக்கு நேர் கூட்டத்தை வரும்படியும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் மூளைக்கு மூளையாக வரும்படியும் இப்போ சாதாரணமாக டம்மி எடுத்துக்காட்டுக்காக 2 கோடி கூட்டுத்தொகை வர்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். பார்த்து கொண்டீர்கள்ல? அதனால் இதை வச்சு நீங்கள் 1000க்கு 1000 கட்டம், 10,000க்கு 10,000 கட்டம், லட்சத்துக்கு லட்சம் கட்டம், கோடிக்கு கோடி கட்டம் அப்படி வரைந்து எண்கள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் நீங்கள் விடையை கண்டறிய வேண்டும். அதாவது நீங்கள் எந்த விடையை நினைக்கிறீங்களோ அந்த விடையை கண்டறிய வேண்டும். அதாவது 100 இலக்கங்களை கொண்ட எண்களுக்கு மேல் வரும்படி நீங்கள் கண்டறிய வேண்டும். புரிஞ்சு கொண்டீர்களா? அதே போல் இப்போ இந்த கணக்குக்கு எப்படியாவது நம்ம இதை கண்டுபிடிச்சிடணுண்டா அப்படி என்றால் முயற்சி பண்ணுனா முடியும். அதே போல் முயற்சி பண்ணாமல் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து எந்த ஒரு வழியும் இல்லாமல் சோம்பேறியாகவே படுத்து தூங்கிக்கிட்டு வாழ்ந்தால் அவ்வளவு எளிதில் இந்த கணக்கை கண்டறிய முடியாது. புரிந்து கொண்டீர்களா? இரவும் பகலுமாக முயற்சி செய்ய வேண்டும். அப்போத்தான் இந்த கணக்கை கண்டறிய முடியும். ஏன் நான் இப்படியெல்லாம் கண்டறிந்தேன் என்றால், இந்த உலகத்துக்கு இந்த கணக்கை எழுத ஆரம்பித்தால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அதற்காகத்தான் நான் இந்த மாதிரி கணக்குகளை கண்டறிந்தேன். ஏன் இப்படி அமைதி கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் ஏன்னு சொல்கிறேன். இது நான் கஷ்டப்பட்டாருமே எனக்கு தான் தெரியும். அதே போல தான் எல்லோருமே இது எப்படி என்று கஷ்டப்பட்டு பார்க்கணும். கடவுள் அதுக்கு தானே நம்மளை படைத்திருக்காரு. அதனால தான் நான் இந்த மாதிரி களத்தில் இறங்கி கண்டறிந்தேன். புரிந்து கொண்டீர்களா? அதே போல் இப்போ இது ஒரு சாதாரண டம்மி எடுத்துக்காட்டு தான். இதே போல் நீங்கள் ஒரிஜினலாக கண்டறிய வேண்டும். அதாவது திசைக்கு திசை. அதாவது எப்படி என்றால், வடக்கிலிருந்து தெற்கு திசை வழியாக கூட்டினாலும் சரி, கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வழியாக கூட்டினாலும் சரி, அதே போல் மூளைக்கு மூளையாக கூட்டினாலும் சரி, எப்படி கூட்டினாலும் கூட்டுத்தொகை ஒரே மாதிரி இலக்க எண்களை கண்டறிய வேண்டும் நீங்கள். புரிந்து கொண்டீர்களா? அதாவது எப்படி என்றால், இப்போ வடமேற்கிலிருந்து வடகிழக்கில் வழியாக கூட்டினாலும் ஒரே மாதிரி கூட்டுத்தொகை வர வேண்டும். அதே போல் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு வழியாக கூட்டினாலும் ஒரே மாதிரி இலக்கண்ணு வர வேண்டும். அதே போல் தென்கிழக்கிலிருந்து தென்மேற்கு வழியாக கூட்டினாலும் சரி, ஒரே மாதிரி இலக்கண்ணை நீங்கள் கண்டறிய வேண்டும். அதே போல் தென்மேற்கிலிருந்து வடமேற்கு வழியாக கூட்டினாலும் சரி, நீங்கள் ஒரே மாதிரி இலக்கண்களாக கண்டறிய வேண்டும். அதாவது கோடிக்கணக்கான கட்டங்களை வரைந்து நீங்கள் கண்டறிய வேண்டும்.
அதில் தான் மெயின் விஷயம். அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, கோடிக்கணக்கான கட்டங்களை வரைந்து திசையை போல், அதாவது திசை மாதிரியே இருக்கணும். இப்போ 4க்கு 4 கட்டம் எப்படி சொன்னானோ அதே போல் தான் நீங்கள் கோடிக்கு கோடி கட்டங்கள் வரைந்து அதில் எண்கள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் வரும்படியும் நீங்கள் கண்டறிய வேண்டும். மீண்டும் ஒரு முறை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இதோ மீண்டும் நன்றாக சொல்ல வருகிறேன், கேளுங்கள். அதாவது இந்த போட்டியை லட்சத்துக்கு லட்சம் கட்டம், கோடிக்கு கோடி கட்டங்களில் எண்கள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் நீங்கள் வரைந்து இதனின் விடையை நீங்கள் கண்டறிந்து விட்டால் இதில் உலக மக்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். அதேபோல் நூற்றுக்கணக்கான நூல்கள் தயார் செய்து நீங்களே அரசு முன்னணியில் விற்பனைக்கு நீங்கள் தொடங்கலாம். மக்களுக்கும் நன்மை கிடைக்கும். புரிந்து கொண்டீர்களா? இதோ அனைவருக்கும் வணக்கம்.